அடையாளங்கள். அப்பொழுது சாமுவேல் தைலக்குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா? நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிறபோது பென்யமீன் எல்லையாகிய செல்சாகில் ராகேலின் கல்லறை எண்டையில் 2 மனுஷரை காண்பாய். அவர்கள் உன்னை பார்த்து, நீ தேடப்போன கழுதைகள் அகப்பட்டது. இதோ உன் தகப்பன் கழுதைகளின் மேல் இருந்த கவலையை விட்டு உங்களுக்காக விசாரப்பட்டு என் மகனுக்காக என்ன செய்வேன் என்கிறான் என்று சொல்வார்கள். நீ அவ்விடத்தை விட்டு அப்புறம் கடந்து போய் தாபோரில் உள்ள சமபூமியில் சேரும்போது தேவனை பணியும்படி பெத்தேலுக்கு போகிற 3 மனுஷர் அங்கே உன்னை கண்டு சந்திப்பார்கள். ஒருவன் 3 ஆட்டுக்குட்டிகளையும், இன்னொருவன் 3 அப்பங்களையும், வேறொருவன் திராட்சரசமுள்ள ஒரு துருத்தியையும் கொண்டு வந்து உன்னுடைய சுக செய்தியை விசாரித்து உனக்கு 2 அப்பங்களை கொடுப்பார்கள். அவைகளை நீ அவர்கள் கையிலே வாங்க வேண்டும். பின்பு பெலிஸ்தரின் தானியம் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவாய். அங்கே நீ பட்டணத்திற்குள் பிரவேசிக்கையில் மேடையிலிருந்து இறங்கி வருகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்திற்கு எதிர்ப்படுவாய். அவர்களுக்கு முன்பாக தம்புரும் மேளமும் நாகசுரமும் சுரமண்டலமும் போகும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். நீ அவர்களுடைய கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும்போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய். தேவன் உன்னோட இருக்கிறார். நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கிப்போ. சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன். நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்க மட்டும் 7 நாள் காத்திரு என்றான். சாமுவேல் சவுலை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். சாமுவேல் தீர்க்கதரிசியின் ஊழியத்தை செய்கிறார். கர்த்தர் சவுலை குறித்து தனக்கு வெளிப்படுத்தின வார்த்தைகளை சாமுவேல் சவுலுக்கு சொல்லுகிறார். சாமுவேல் தைலக்குப்பியை எடுத்து சவுலின் தலைமேல் வார்த்து சவுலை முத்தம் செய்கிறார். சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரையும் மொத்தமாய் அழைத்து வந்து அவர்களுக்கு முன்பாக அவர் சவுலை அபிஷேகம் பண்ணவில்லை. சாமுவேல் சவுலை தனிமையில் அபிஷேகம் பண்ணுகிறார். தேவனுடைய தெய்வீக சித்தத்தின் பிரகாரமாக இந்த அபிஷேகம் நடைபெறுகிறது. வெளிப்படையான சடங்காச்சாரம் எதுவும் இல்லாவிட்டாலும் சாமுவேல் சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். சாமுவேல் சவுலை அபிஷேகம் பண்ணி, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரமாகவே சாமுவேல் சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். சவுலின் வேலைக்காரனை தங்களுக்கு முன்னே நடந்து போகுமாறு சொன்ன பின்பு தனிமையாக சாமுவேல் சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். சாமுவேல் சவுலை அபிஷேகம் பண்ணி அவரை முத்தம் செய்கிறார். கர்த்தர் சவுலை ராஜாவாக தெரிந்தெடுத்திருப்பதை சாமுவேலும் அங்கீகரிக்கிறார். இதற்கு அடையாளமாகவே சாமுவேல் சவுலை முத்தம் செய்கிறார். சவுல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுவதனால் சாமுவேலின் மகிமை குறையும், அவருடைய குடும்பத்தின் மேன்மையும் குறையும், சாமுவேலின் அதிகாரமும் குறைந்து போகும். ஆனாலும் சாமுவேல் சவுலை மனப்பூர்வமாக அபிஷேகம் பண்ணுகிறார். சாமுவேல் சவுலின் ராஜ்யபாரத்திற்கு கீழ்ப்படிவதை உறுதி பண்ணும் வண்ணமாக சாமுவேல் சவுலை முத்தம் செய்கிறார். சாமுவேல் சவுலுக்கு ஆதரவாக இருப்பார். சாமுவேல் சவுலை முத்தம் செய்யும் போது அவரை பொதுவான ஒரு ராஜாவாக அங்கீகரிப்பது மாத்திரமல்ல, சாமுவேல் சவுலை தன்னுடைய ராஜாவாகவும் அங்கீகரிக்கிறார். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். சங்கீதம் 2:12. சாமுவேல் சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்போது அவருக்கு கர்த்தருடைய வார்த்தைகளையும் நினைவுபடுத்துகிறார். சவுல் எப்படிப்பட்ட ராஜ்யத்தை ஆளுகை செய்ய வேண்டும் என்பதை சாமுவேல் அவருக்கு தெளிவுபடுத்துகிறார். சவுல் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு தலைவராகவும் யுத்தத்திலே தளபதியாகவும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். சவுல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருப்பதினால் அவருக்கு இஸ்ரவேல் தேசத்தின் மீது அதிகமான பொறுப்புகள் கொடுக்கப்படுகிறது. அவர் தேசத்தை ஆளுகை செய்யும் போது கடினமாய் உழைக்க வேண்டும். சவுல் இஸ்ரவேல் தேசத்தின் ராஜாவாக இருப்பதினால்
அவருக்கு ஏராளமான ஆபத்துக்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது. மனுஷருடைய சித்தத்தினாலோ தன்னுடைய சுய விருப்பத்தினாலோ சாமுவேல் சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணவில்லை. கர்த்தரே சவுலை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஆகையினால் சவுல் இஸ்ரவேல் தேசத்தை கர்த்தருடைய நாமத்தினால் ஆளுகை செய்ய வேண்டும். அவர் கர்த்தருக்காக ஆளுகை செய்ய வேண்டும். சவுல் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகை செய்ய வேண்டும். தன்னுடைய ஆளுகையில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதில் சவுல் கருத்தாயும் கவனமாயும் இருக்க வேண்டும். கர்த்தர் சவுலை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய சுதந்திரமாய் இருக்கிறார்கள். சவுல் அவர்களை பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனத்தாரின் நன்மைகளுக்காகவும் சௌகரியங்களுக்காகவும் பாடுபட வேண்டும். சவுலின் ஒவ்வொரு நடபடிகளும் இஸ்ரவேல் புத்திரருக்கு நன்மையை கொடுக்க வேண்டும். சவுல் உண்மையுள்ள நல்ல உக்கிரானக்காரனாய் இருந்து கர்த்தருக்காக கர்த்தருடைய ஜனத்தை ஆளுகை செய்ய வேண்டும். சாமுவேல் தன்னை அபிஷேகம் பண்ணுவதை சவுல் எதிர்பார்க்கவில்லை. சவுலுக்கு எல்லாமே புதிதாயும் ஆச்சரியமாயும் இருக்கிறது. சவுலின் மனதில் தெளிவு உண்டாக வேண்டும், குழப்பங்கள் நீங்க வேண்டும். இதன் நிமித்தமாக சாமுவேல் ஒரு சில அடையாளங்களை சொல்லுகிறார். இந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினத்திலேயே நடைபெறும் என்று உறுதியும் பண்ணுகிறார். சாமுவேல் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. சாமுவேல் சொல்லுகிற அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறும் போது அவர் கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறார் என்னும் நிச்சயம் சவுலின் மனதில் உண்டாகும். கர்த்தருடைய வார்த்தைகளை உறுதி பண்ணும் வண்ணமாகவே இந்த அடையாளங்கள் இங்கு சொல்லப்படுகிறது. சாமுவேல் சவுலுக்கு முதலாவது அடையாளத்தை சொல்லுகிறார். நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிற போது பென்யமின் எல்லையாகிய செல்சாகில் ராகேலின் கல்லறை அண்டையில் 2 மனுஷரை காண்பாய். அவர்கள் உன்னை பார்த்து, நீ தேடப்போன கழுதைகள் அகப்பட்டது, இதோ உன் தகப்பன் கழுதைகளின் மேல் இருந்த கவலையை விட்டு உங்களுக்காக விசாரப்பட்டு என் மகனுக்காக என்ன செய்வேன் என்கிறான் என்று சொல்லுவார்கள். இது முதலாவது அடையாளம். செல்சாக் என்னும் பெயருக்கு தெளிவான நிழல் என்று பொருள். சாமுவேல் சொல்லுகிற 2 மனுஷரையும் சவுல் ராகேலின் கல்லறை அண்டையில் காண்பார். சவுல் தன் தகப்பனுடைய கழுதைகளை தேடி போனார். அந்த கழுதைகள் அகப்பட்டது என்று 2 மனுஷரும் சொல்லுவார்கள். இரண்டாவது அடையாளம் 3 மனுஷர் மூலமாய் உண்டாகும். நீ அவ்விடத்தை விட்டு அப்புறம் கடந்து போய் தாபோரில் உள்ள சமபூமியில் சேரும்போது தேவனை பணியும்படி பெத்தேலுக்கு போகிற 3 மனுஷர் அங்கே உன்னை கண்டு சந்திப்பார்கள். ஒருவன் 3 ஆட்டுக்குட்டிகளையும், இன்னொருவன் 3 அப்பங்களையும், வேறொருவன் திராட்சரசமுள்ள ஒரு துருத்தியையும் கொண்டு வந்து உன்னுடைய சுக செய்தியை விசாரித்து உனக்கு 2 அப்பங்களை கொடுப்பார்கள். இது இரண்டாவது அடையாளம். மொத்தம் 5 மனுஷரும் 2 மனுஷர் கூட்டமும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் குறிப்பிட்ட வேளையில் குறிப்பிட்ட காரியங்களை செய்கிறார்கள். சவுல் வேறு மனுஷனாகி தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். இந்த தீர்க்க தரிசனத்தில் சுமார் 30 விவரங்கள் அடங்கியுள்ளன. இவை அனைத்துமே பிசகாமல் நிறைவேறிற்று. ராமாவில் உள்ளதை போன்று பெத்தேலிலும் ஒரு பலிபீடமும் கர்த்தரை ஆராதிக்கும் ஸ்தலமும் இருக்கிறது. இதுபோல இஸ்ரவேலில் மேலும் பல இடங்களில் பலிபீடங்கள் இருந்திருக்கலாம். இவை அனைத்துமே உபாகமம் 12வது அதிகாரத்தில் கூறப்பட்டிருக்கும் பிரமாணத்திற்கு முரணானது. ஒருவன் 3 ஆட்டுக்குட்டிகளையும், இன்னொருவன் 3 அப்பங்களையும், வேறொருவன் திராட்சரசமுள்ள ஒரு துருத்தியையும் கொண்டு வருகிறார்கள். இவை எல்லாமே கனமான பொருட்கள். ஆகையினால் இவற்றை சுமப்பதற்கு ஒருவருக்கொருவர் உதவி செய்திருக்க வேண்டும். சாமுவேல் மூலமாக கூறப்பட்டிருக்கும் தீர்க்க தரிசனம் நிறைவேறும் விதமாக இந்த காரியம் நடைபெறுகிறது. சாமுவேல் இரண்டாவது அடையாளத்தை சொல்லிவிட்டு, அவர்கள் உனக்கு 2 அப்பங்களை கொடுப்பார்கள், அவைகளை நீ அவர்கள் கையிலே வாங்க வேண்டும் என்றும் சொல்லுகிறார். 3 மனுஷரும் தேவனை பணியும்படி பெத்தேலுக்கு போகிறார்கள். பெத்தேல் உயரமான ஸ்தலம். அது ஒரு ஆராதனை ஸ்தலம். பெத்தேலிலே கர்த்தருக்கு பலி செலுத்துவதற்காக 3 மனுஷரும் அங்கே போகிறார்கள். அவர்கள் 3 ஆட்டுக்குட்டிகளையும் 3 அப்பங்களையும் திராட்சரசமுள்ள ஒரு துருத்தியையும் கர்த்தருக்கு பலி செலுத்துவதற்காக கொண்டு போகிறார்கள். இவர்கள் கர்த்தருக்கு போஜன பலியும் பானபலியும் செலுத்தப் போகிறார்கள். 3 மனுஷரும் கர்த்தருக்கு பலி செலுத்துவதற்காக போனாலும் அவர்கள் தங்களிடத்தில் உள்ள 3 அப்பங்களில் 2 அப்பங்களை சவுலிடத்தில் கொடுப்பார்கள். அந்த அப்பங்களை சவுலும்
அவர்களுடைய கையில் இருந்து வாங்கிக் கொள்ள வேண்டும். அவர்கள் தங்கள் அதிபதிக்கு இந்த அப்பங்களை காணிக்கையாக செலுத்துகிறார்கள். சவுல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு மனுஷர் கையில் இருந்து வாங்கும் முதலாவது காணிக்கை இவ்விரண்டு அப்பங்களாகும். அந்த 3 மனுஷருக்குள்ளே சவுலை பற்றியும் தெரியாது, தாங்கள் என்ன செய்கிறோம் என்பதும் அவர்களுக்கு தெரியாது, இதை ஏன் செய்கிறோம் என்பதும் அவர்களுக்கு தெரியாது. ஆனாலும் அவர்கள் சவுலின் சுக செய்தியை விசாரித்து 2 அப்பங்களை சவுலுக்கு கொடுக்கிறார்கள். கர்த்தரே அவர்களுடைய மனதில் சவுலுக்கு 2 அப்பங்களை கொடுக்க வேண்டும் என்று ஏவி இருக்கிறார். இதுவும் சவுலுக்கு ஒரு அடையாளமாய் சொல்லப்படுகிறது. சாமுவேல் சவுலுக்கு 2 அடையாளங்களை சொன்ன பின்பு 3வது அடையாளத்தையும் சொல்லுகிறார். இது மிகவும் முக்கியமான அடையாளமாகும். பின்பு பெலிஸ்தரின் தானயம் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவாய். அங்கே நீ பட்டணத்திற்குள் பிரவேசிக்கையில் மேடையில் இருந்து இறங்கி வருகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்திற்கு எதிர்ப்படுவாய். அவர்களுக்கு முன்பாக தம்புரும் மேளமும் நாகசுரமும் சுரமண்டலமும் போகும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷன் ஆவாய். இது 3வது அடையாளம். சவுலின் வீடு கிபியாவில் உள்ளது. தேவனுடைய மலை என்பது அங்குள்ள உயர்ந்த ஸ்தலமாக இருக்க வேண்டும். ஜனங்கள் அங்கு கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். இவ்விடத்தில் பெலிஸ்தரின் தானயமும் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை கட்டுப்பாடு பண்ணுவதற்காக பெலிஸ்தர் பல இடங்களில் தானயங்களை வைத்திருக்கிறார்கள். இந்த குறிப்பிட்ட இடம் சவுலுக்கும் சாமுவேலுக்கும் தெரிந்திருக்கிறது. தீர்க்கதரிசிகளின் கூட்டம் என்பது தீர்க்கதரிசிகளின் கலாசாலையாகும். இதை சாமுவேல் ஸ்தாபித்திருக்கலாம். இதுபோன்ற தீர்க்கதரிசிகளின் கூட்டம் வேதாகமத்தில் வேறு சில இடங்களிலும் கூறப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசனம் சொல்லுவதும் இசைகளை வாசிப்பதும் இணைந்து நடைபெறுகிறது. பிசாசுகளும் இசைக்கு மயங்கும். சாமுவேல் சவுலுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னபோது நீ வேறு மனுஷன் ஆவாய் என்று சொன்னார். இதே கருத்தை புதிய சிருஷ்டியாவது என்னும் பொருளில் பவுல் கூறியிருக்கிறார். தேவன் சவுலுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார். புதிய ஏற்பாட்டு காலத்தைப் போலவே பழைய ஏற்பாட்டு காலத்திலும் ஜனங்கள் விசுவாசத்தினால் தேவனுடைய கிருபையின் மூலமாக ரட்சிக்கப்பட்டார்கள். சவுலின் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பற்றிய விவரம் வருமாறு: கர்த்தருடைய ஆவியானவர் சவுலின் மேல் இறங்கினார். சவுல் தீர்க்க தரிசனம் உரைத்தார். சவுல் வேறு மனுஷன் ஆனார். தேவன் சவுலோட இருந்தார். தேவன் சவுலுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார். சவுலுடைய வீழ்ச்சியின் பாதைகளை பற்றிய விவரம் வருமாறு: ஆசாரிய ஊழியத்தில் தலையிட்டார். கர்த்தருடைய கற்பனையை மீறியதற்கு சாக்குப்போக்கு சொன்னார். அமலேக்கியரை முழுவதுமாக அழிக்க வேண்டும் என்னும் கர்த்தருடைய கற்பனையை மறுபடியும் மீறினார். அமலேக்கியர் விஷயத்தில் சவுல் சாமுவேலிடம் பொய் கூறினார். தன்னுடைய தோல்விக்கு ஜனங்களை காரணமாக்கினார். தன்னுடைய பார்வையில் தன்னை உயர்த்தினார். தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்தார். அரைக்குறையாக மரம் திரும்பினார். இன்னும் ஜனங்கள் மீதே குற்றம் சுமத்தினார். பரிசுத்த ஆவியானவர் சவுலை விட்டு அகன்று போனார். பொல்லாங்கி சவுலை பிடித்தது. தாவீதின் மீது பொறாமை கொண்டார். அவரை கொல்வதற்கு 21 தடவை முயற்சி பண்ணினார். தாவீதின் மீதுள்ள கோபத்தினால் அவருக்கு உதவி புரிந்ததற்காக தன்னுடைய சொந்த மகனையே பகைத்தார். தாவீதை அவருடைய வீட்டில் இருந்தும் சுதந்திரத்தில் இருந்தும் துரத்தினார். அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீயிடம் பிரமாணத்திற்கு எதிராக ஆலோசனை கேட்டார். பிரமாணத்திற்கு எதிராக அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீயை பாதுகாப்பதாக ஆணையிட்டார். தன்னுடைய உயிரையே மாய்த்துக் கொண்டார். சவுல் தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தை சந்திப்பார். கர்த்தருடைய ஆவியானவர் சவுலின் மேல் இறங்குவார். சவுலும் அவர்களோடு தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷன் ஆவார் என்பது 3வது அடையாளம். ஆவியானவர் நம்முடைய ஜீவியத்தில் தம்முடைய தெய்வீக பராமரிப்புகளை கொடுக்கிறார். நம்மை தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாக அற்புதமாய் வழிநடத்துகிறார். இவையெல்லாம் நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தும். ஆனாலும் நம்முடைய விசுவாசத்தை உறுதி பண்ணுவதற்கு கர்த்தர் மேலும் ஒரு உபாயத்தை பயன்படுத்துகிறார். கர்த்தர் தம்முடைய ஆவியானவர் மூலமாய் நமக்குள்ளே கிரியை நடப்பிக்கிறார். நாம் இதை உணர்ந்து கொள்ளும் போது
நம்முடைய விசுவாசம் உறுதி பண்ணப்படுகிறது. தேவனுடைய பராமரிப்புகளை விட கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் பேசுவதே நம்முடைய விசுவாசத்தை உறுதி பண்ணும் மேன்மையான உபாயம். சவுல் தேவனுடைய மலைக்கு போவார் என்று சாமுவேல் சொல்லுகிறார். சவுல் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற சம்பவம் தேவனுடைய மலையில் நடைபெறுகிறது. இங்கே பெலிஸ்தரின் தானியம் இருக்கிறது. பெலிஸ்தருடைய இராணுவ வீரர்கள் தேவனுடைய மலையிலே முகாமிட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இஸ்ரவேல் ஜனத்தார் பெலிஸ்தரை தங்கள் தேசத்தில் இருந்து துரத்தி இருக்கிறார்கள். ஆனால் பெலிஸ்தரோ மறுபடியுமாய் இஸ்ரவேல் தேசத்திற்குள் பிரவேசித்து அங்கே பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். பெலிஸ்தரின் தானியம் இஸ்ரவேல் தேசத்தில் இருப்பது கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனத்தாரை தண்டிப்பதற்காக கர்த்தர் பெலிஸ்தரை தம்முடைய கருவியாக பயன்படுத்துகிறார். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் நாம் கர்த்தருக்கு விரோதமாய் கிரியை செய்யும் போது நம்மை கண்டித்து உணர்த்துவதற்கும் நம்மை தண்டிப்பதற்கும் கர்த்தர் ஒரு சில மனுஷரை தம்முடைய கருவியாக பயன்படுத்தி நம்மை தண்டிக்கிறார். பெலிஸ்தரின் தானியம் இருக்கிற இடம் தேவனுடைய மலை என்று அழைக்கப்படுகிறது. இங்கே தீர்க்கதரிசிகளின் புத்திரர் தங்கி இருக்கிறார்கள். பெலிஸ்தரின் தானியம் இந்த மலையில் இருந்தாலும் தீர்க்கதரிசிகளின் புத்திரரும் இந்த மலையிலேயே இருக்கிறார்கள். இவர்கள் தீர்க்கதரிசிகளின் பாடசாலையில் தங்கியிருந்து ஆவிக்குரிய சத்தியங்களை கற்றுக்கொள்கிறார்கள். பெலிஸ்தரின் தானியம் இந்த மலையில் இருந்தாலும் அவர்கள் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளுக்கு தடையாகவோ எதிர்ப்பாகவோ இல்லை. பெலிஸ்தரின் தானியத்தில் உள்ள யுத்த வீரர்களும் தீர்க்கதரிசிகளின் புத்திரரும் ஒரே ஸ்தலத்திலே சமாதானமாக தங்கியிருக்கிறார்கள். அவர்கள் அருகருகே இருந்தாலும் பெலிஸ்தர்கள் தீர்க்கதரிசிகளின் ஊழியத்தை தடை பண்ணவில்லை. தீர்க்கதரிசிகள் கர்த்தரை ஆராதிப்பதையும் பெலிஸ்தர்கள் தடுத்து நிறுத்தவில்லை. கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளும் பெலிஸ்தரோடு சமாதானமாகவே ஜீவிக்கிறார்கள். தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தார் மேடையில் இருந்து இறங்கி வருவதை சவுல் பார்ப்பார். அவர்களுக்கு முன்பாக தம்புரும் மேளமும் நாகசுரமும் சுரமண்டலமும் போகும். அப்போது தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தார் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். சவுல் தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தாரை பார்த்து அவர்களோடு கூட சேர்ந்து கொள்வார். இந்த தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய நியாய பிரமாணத்தையும் வேதத்தையும் கற்றுக்கொள்வதற்காக கூடியிருக்கிறவர்கள். இவர்கள் ஆவிக்குரிய வேத பாடசாலையில் மாணாக்கர்களைப் போல இருக்கிறார்கள். இவர்கள் வேதத்தின் ரகசியங்களை கற்றுத் தேர்ந்து தங்களுடைய உற்றார் உறவினருக்கும் அயலகத்தாருக்கும் சத்தியத்தை உபதேசம் பண்ணுவார்கள். தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தார் கர்த்தரை துதிப்பார்கள். சாதாரண ஜனங்களை விட இவர்கள் தேவனிடத்தில் அதிக பக்தி உள்ளவர்களாய் இருப்பார்கள். இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தருக்கு பயப்படும் பயத்திலும் பக்தி மார்க்கத்திலும் வழி நடத்துவார்கள். சாமுவேல் இஸ்ரவேலின் நியாயாதிபதியாயிருந்து தீர்க்கதரிசிகளின் புத்திரருக்கு இஸ்ரவேல் தேசத்திலே வேத பாடசாலைகளை ஸ்தாபித்திருக்கிறார். சாமுவேல் இந்த வேத பாடசாலையிலே தீர்க்கதரிசிகளின் புத்திரரையெல்லாம் கூட்டிச் சேர்த்து அவர்களுக்கு வேதத்தின் ரகசியங்களையும் மோசேயின் பிரமாணங்களையும் கற்றுக் கொடுக்கிறார். சாமுவேல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. சாமுவேலிடத்தில் ஆவிக்குரிய நற்குணங்கள் அநேகம் இருந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை தள்ளிவிடுகிறார்கள். தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தார் தேவனுடைய மலையிலே உயர்ந்த ஸ்தலத்திலே கர்த்தருக்கு பலிகளை செலுத்துகிறார்கள். இவர்கள் பலிகளை செலுத்திவிட்டு சங்கீத பாடல்களை பாடிக்கொண்டே மேடையில் இருந்து கீழே இறங்கி வருகிறார்கள். அப்போது சவுல் தீர்க்கதரிசிகளின் கூட்டத்திற்கு எதிர்ப்படுகிறார். தானும் அவர்களோடு சேர்ந்து கொள்ள வேண்டும் என்னும் எண்ணம் சவுலின் இருதயத்தில் உண்டாயிற்று. கர்த்தருடைய ஆவியானவரே சவுலுக்கு இப்படிப்பட்ட விருப்பத்தை கொடுக்கிறார். தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தார் தீர்க்க தரிசனம் சொல்லும்போது கர்த்தருடைய ஆவியானவர் சவுலின் மேல் இறங்குகிறார். சவுலும் அவர்களோடு கூட தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். அப்பொழுது சவுல் வேறு மனுஷனாகிறார். சவுல் இதுவரையிலும் தன்னுடைய சுய பலத்தினாலும் சுய பராக்கிரமத்தினாலும் ஒவ்வொரு காரியத்தையும் செய்தார். இப்போதோ அவர் வேறு மனுஷனாகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் சவுலின் மேல் இறங்கி இருப்பதினால் சவுல் ஆவிக்குரிய மனுஷனாகிறார். சாமுவேல் சவுலுக்கு இந்த 3 அடையாளங்களையும் சொன்ன பின்பு, இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும்போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய், தேவன் உன்னோட இருக்கிறார் என்று சொல்லுகிறார்.
கர்த்தருடைய வழிநடத்துதலின் பிரகாரம் சவுல் இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகை செய்ய வேண்டும். சவுல் தேவனோடு இருக்கும் வரையிலும் தேவன் அவரோடு கூட இருப்பார். சவுல் கர்த்தருக்கு எதிராக பாவம் செய்தபோது கர்த்தர் அவரை புறக்கணித்து விட்டார். தம்முடைய பரிசுத்த ஆவியானவரையும் சவுலை விட்டு எடுத்துக்கொண்டார். தம்மை புறக்கணிக்கிறவர்களை கர்த்தர் புறக்கணிப்பார். சவுலுக்கு இந்த அடையாளங்கள் ஏற்படும் போது அவர் சமயத்துக்கு ஏற்றபடி ஒவ்வொரு காரியத்தையும் செய்யலாம். அவருடைய சொந்த புத்தியும் ஞானமும் அவரை எப்படி வழிநடத்துகிறதோ அந்த பிரகாரம் அவர் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யலாம். சவுல் சமயத்திற்கு ஏற்றபடி புத்தியுள்ளவராய் நடந்து கொள்ள வேண்டும். அதே வேளையில் விசேஷித்த காரியங்களில் சவுல் சாமுவேலின் ஆலோசனைகளை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து கிரியை நடப்பிக்க வேண்டும். கர்த்தருடைய வழி நடத்துதலோடு சாமுவேலின் ஆலோசனைகளும் சவுலுக்கு தேவைப்படுகிறது. சாமுவேல் சவுலுக்கு இந்த அடையாளங்களை சொன்ன பின்பு, நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கிப்போ, சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன். நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்க மட்டும் 7 நாள் காத்திரு என்று சொல்லுகிறார். சாமுவேலும் சவுலும் கில்காலில் சந்திப்பதாக திட்டம் பண்ணுகிறார்கள். வாக்குத்தத்த தேசத்திற்குள் இஸ்ரவேல் புத்திரர் பிரவேசித்த போது முதலாக கில்கால் வழியாக போனார்கள். இஸ்ரவேலின் ராஜாவாக சவுல் கில்காலில் அபிஷேகம் பண்ணப்பட்டார். நியாயப்பிரமாணத்தில் கூறியிருக்கிறபடி ஒரே இடத்தில் பலிகளை செலுத்துவதற்கு பதிலாக வெவ்வேறு இடங்களில் பலிகளை செலுத்தி இருக்கிறார்கள். 1 சாமுவேல் 10:8 வசனத்தில் கூறப்பட்டிருக்கும் 7 நாளும் 1 சாமுவேல் 13:8 வசனத்தில் கூறப்பட்டிருக்கும் 7 நாளும் ஒன்றல்ல. இரண்டிற்கும் இடையில் 1 வருஷம் இடைவெளி உள்ளது. சாமுவேல் இஸ்ரவேலின் ஒவ்வொரு காரியத்தையும் இன்னும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் சவுலை புறக்கணிக்கும் வரையிலும் சாமுவேல் இஸ்ரவேலின் ராஜ்யபாரத்தில் ஆலோசனை கூறி வருகிறார். அதன் பின்பு புறப்பட்டு போன சாமுவேல் சவுலை பார்க்கவே இல்லை. சவுல் சாமுவேலுக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கி போக வேண்டும். அங்கே சவுல் செய்ய வேண்டியதை சாமுவேல் அவருக்கு அறிவிப்பார். ஆனாலும் சாமுவேல் வருவதற்காக சவுல் அங்கே 7 நாட்கள் காத்திருக்க வேண்டும். சவுல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தாலும் அவர் கர்த்தருடைய தீர்க்கதரிசிக்காக காத்திருக்க வேண்டும். சாதாரண காரியங்களிலே சவுல் சமயத்திற்கு ஏற்றபடி நடந்து கொள்ளலாம். ஆனால் விசேஷித்த காரியங்களில் சவுல் சாமுவேலின் ஆலோசனையின் பிரகாரமாகவே நடந்து கொள்ள வேண்டும். சாமுவேலுக்காக காத்திருப்பது சவுலுக்கு எளிதான காரியமாய் இல்லை. இந்த விஷயத்தில் சவுல் தோற்று போகிறார். அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறிப்போனார்கள். அப்பொழுது சவுல், சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிகிற போது இதோ சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறிப் போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் பிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். 1 சாமுவேல் 13:8-12 வரை.